வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். கடந்த ஒரு சில மாதங்களாகவே மார்வல் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் கிடைக்காம இருந்த நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டீசர் தான். அண்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதனோட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்டு எனக்கு கண்ணில் தென்பட்ட டீட்டெயில்ஸ். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் நான் வந்து எதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன்னா, அதனோட கேரக்டர்ஸை பற்றி. ஆக்சுவலாக நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக வந்து நம்ம பெட்ரோ பாஸ்கல் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் இவர் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், ஒன் ஆஃப் த சூப்பரான ஆக்டர் ஹாலிவுட்லே. நான் வந்து பார்த்ததுலே உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னையே மாற்றிக்கிட்டு ஒரு நடிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி வந்து உண்மையாலுமே பெட்ரோ பாஸ்கல் கிட்ட பயங்கரமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி தான் வெனஸா கிர்பியும். நான் வெனஸா கிர்பியை வந்து எப்படி சொல்கிறது, இந்த மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரி சின்ன சின்ன ரோலில் தான் நான் பண்ணி பார்த்துருக்கேனே தவிர, பெரிய ரோல்ஸ் எல்லாம் நான் எதுவும் பண்ணி அவ்வளோவா பார்த்தது இல்லை. அண்ட் வந்து உண்மையாலுமே அவங்களும் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் தான். அண்ட் வந்து நான் வந்து முக்கியமாக பார்த்தது ஹியூமன் டார்ச்சாக வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வந்து எட்டின்ற ஒரு கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஹியூமன் டார்ச்சாக வந்து ப்ளே பண்ணுறாரு. அண்ட் வந்து உண்மையாலுமே வந்து நான் வந்து கிறிஸ் எவன்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ஏன்னா அவரை வந்து ஹியூமன் டார்ச்சாக பார்த்து பார்த்து எனக்கு அந்த மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சே தவிர, அண்ட் வந்து இது வந்து பார்க்குறப்ப என்னடா இது புது கேரக்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கும் சரி, அண்ட் வந்து வெனஸா கிர்பியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு கேரக்டர் ஸ்வாப் பண்ணனால எனக்கு வந்து அவ்வளோ தெரிஞ்சுக்கல. பட் ஆனால் டெட்பூலில் வந்து அந்த மாதிரி வந்துட்டு உண்மையாலுமே இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி மாற்றி காமிக்கிறப்ப எனக்கே லைட்டாக கவலையாக இருந்துச்சு. ஸோ அதனால் மிஸ் யூ கேப்டன் அமெரிக்கா. அண்ட் வந்து உண்மையாலுமே சில்வர் சர்ஃபராக வந்து நம்ம ஜூலியா கார்னர் நடிக்கிறதா ஒரு டாக்ஸ் போயிட்டுருந்துச்சு. அண்ட் வந்து அவங்களும் இந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறதா நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் வந்து நம்ம கேலக்டஸை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அவங்களோட ஃபுல் லுக் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. சும்மா ஒரு பேக் போஸ்ட் மாதிரி தான் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து உண்மையாலுமே வந்து தரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து இந்த டைம்லைன் செட் பண்ணதே 1960s தான் செட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனோட அந்த ட்ரெய்லர் குவாலிட்டி அண்ட் அந்த செட் பிக்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எங்கே ஒரு விஷயத்தில் சொதப்பிட்டாங்கன்னா, அந்த பென் கேரக்டரில் தாங்க. ஏன்னா நம்ம அந்த 2005ல் வந்த அந்த பென் வந்து உண்மையாலுமே வந்து பயங்கரமாக இருப்பாப்புல. சும்மா ரக்கட்டாக ஒரு மாதிரி ரிஜிட்டாக இருக்கும் அந்த கேரக்டரு. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப சைல்டிஷாக காமிச்சிட்டாங்க. அது ஏன்னு புரியல. பட் ஆனால் மார்வல் எது பண்ணாலும் அதுக்கு பிஹைண்ட் த ரீசன் வந்து எதனா ஒன்று இருக்கும். மேபி வந்து அவங்க வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுறதா இருக்கலாம். அண்ட் வந்து வேறு மற்ற இஷ்யூஸ் காரணமாக நம்ம அது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. மேபி விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி டீசரில் இந்த மாதிரி வச்சுட்டு மேபி படத்தில் காமிக்கிறப்ப வேறு மாதிரி காமிக்கலாம். வெறும் டீசர் தானே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அண்ட் வந்து உண்மையாலுமே அந்த ட்ரெய்லர் குவாலிட்டி வந்து நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டீசர் கட்டும் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கங்க. அண்டு கிடச்சிருக்க ரூமர் படி பார்த்தா டாக்டர் டூம் இந்த படத்தில் அப்பியர் ஆக மாட்டாருன்னு தான் தோணுது. ஏன்னா அவருக்கு அப்பியர் ஆக வைக்கணுன்னா நிறையா காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்வல் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. அண்ட் சேமித்து வச்சு சும்மா இதில் வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு மாதிரி இந்த மெட்டஃபரிக்கலாக வந்து சொல்லிவிட்டு நேராக படத்தில் நான் காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதனாவது சூப்பரான ஒரு ஹை பட்ஜெட் படத்தில் தான் நம்ம இது வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் வந்து உண்மையாலுமே அந்த சில்வர் சர்ஃபர் அண்ட் வந்து கேலக்டஸ் அவங்க 2 பேர் தான் இந்த படத்தில் வந்து அப்பியர் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சில சின்ன சின்ன வில்லன்ஸ் எல்லாம் வந்து வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கைஸ், அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஜூலை 25 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் வந்து உண்மையாலுமே அடுத்த ட்ரெய்லர் அண்ட் வந்து வேறு என்ன ப்ரொமோஷனல் கட்ஸ் எல்லாம் வந்து இனி நிறைய எதிர்பார்க்கலான்னு மார்வல் கிட்டேருந்து. ஸோ இதுக்கு மேலே வந்து மார்வல் மந்த்து தான். ஸோ அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தண்டர் போல்ட்ஸ் அண்ட் கேப்டன் அமெரிக்கா வேறு ஸ்டில் இனி ரிலீஸ் ஆகலை. அண்ட் ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைஸ், இந்த வருஷம் மார்வல் திருப்பி செய்கிறாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம், கொழுந்து விட்டு எரியுதா இல்லை பேக் ஃபயர் ஆகுதான்ட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் போடலான்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். see you on the next one. until then,
திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப். டேக் கேர். சியர்ஸ். பை.